ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். மற்றொரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப் போகின்ற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 119:88. சங்கீதம் 119:88 வேதவசனம் சொல்கிறது, உம்முடைய கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். உம்முடைய கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சியை கட்டிட விரும்புகிறார். உலர்ந்து போயிருக்கிறாயோ? இது உயிரடையாதா? என் காரியங்கள் நடக்குமா நடக்காதா? நான் பலனடைய முடியுமா முடியாதா என்ற சந்தேகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாயோ? கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். என்னால் உயிர்ப்பிக்க முடியும் என்று சொல்லுகிறார். எப்படி அவர் உயிர்ப்பிக்க முடியும்? என்ன நிச்சயம்? அங்கே பக்தனாகிய சங்கீதக்காரன் இப்படி பேசுகிறான். பாருங்கள், கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். உம்முடைய கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். எபேசியர் 2 பாருங்கள். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இட்ஸ் a gift of God. பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து போய்ந்த உங்களை அவர் திரும்பவும் உயிர்ப்பித்தார் கிருபையினாலே. ஒருவனுடைய வாழ்க்கையில் நடக்க முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் தேவனுக்கு உகந்த பரிசுத்தங்கள், தேவனுக்கு உகந்த காரியங்கள் நாம் ஈடுபடாமல் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாகிறது. ஆனாலும் அவர் நம்ம மேல் கிருபை வைத்திருக்கிறார். அந்த கிருபையின்படி இந்த நாளில் உங்களை உயிர்ப்பித்து அவர் நடத்துவார். அன்புக்குரியவர்களே, நோவாவின் நாட்களை கவனித்து பாருங்கள். த டேஸ் ஆஃப் நோவா, அந்த நாட்களை கவனித்து பாருங்கள். ஏன் அந்த மனுஷன் நான் உண்டாக்குறேன்னு சொல்லி ஆண்டு ரொம்ப வசனப்பட்டாரான். எல்லாத்தையும் நல்லது நல்லது என்று பார்த்த கர்த்தர் கடைசியில் இங்கே பாருங்க, அவர் சொல்லுகிறாரு, மனுஷனுடைய எல்லா நினைவுகளும் தோற்றங்களும் பாவங்களாகவே இருக்கிறதே, அக்கிரமங்களாக இருக்கிறதே. அதனால் மனுஷன் நிமித்தமாய் அவருடைய உள்ளம் உடைந்து போறதான். ஆனாலும் அதே அதிகாரம் சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, கிருபை கிடைத்தது, கிருபை கிடைத்தது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் மத்தியிலே வாழுகிறாயோ? உலகத்திலே இன்றைக்கு காணப்படுகிற காரியங்களை பார்க்கிறோம். தங்களை தேவர்களைப் போலவும் தேவதூதர்களைப் போலவும் சொல்லிக் கொள்கிற அநேக மக்கள் எழுப்பி விட்டார்கள். இதான் அந்த கிறிஸ்து, இதான் கடைசி காலம். உலகத்தை கெடுக்கிற பொல்லாதங்கள் தோன்றுவார்கள். மனுஷன் சுயபலத்தோடு எழும்பி ஆண்டவரோடு போட்டி போடுகின்ற நிலைமைக்கு மனுஷன் தள்ளப்படுவான் என்பதெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா? இன்னைக்கு அந்த நிலைமைக்கு வந்துடுச்சு. இந்த நிலைமையிலிருந்து நம்ம மேலே வரனா ஒரே ஒரு வழி, தேவனுடைய கிருபை. பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட், பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய ஈவினாலே, தேவனுடைய கிருபையினால் தான் நான் உயிர்ப்பிக்கப்பட முடியும். தேவனை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், கிருபையின்படி உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அவன் நம்மேல் வைத்த கிருபையினால் தான் அன்றைக்கு மரியாதை பார்த்து ஆண்டவர் சொன்னால், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ வாழ்க. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். என்ன கிருபை? ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கு தருவேன் என்று. உன் தொல்லையின் மத்தியிலே, உன் பிரச்சனைகள் மத்தியிலே, உன் வேதனையும் மத்தியிலே உன்னை உயிர்ப்பிக்க ஒரே ஒரு வழி உண்டு. அதிலிருந்து திருப்பிக் கொள்ள ஒரே ஒரு வழி உண்டு. அதிலிருந்து மேலே வர ஒரே ஒரு வழி உண்டு, தேவ கிருபை. பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே நீ வேலை உயிர்ப்பிக்கப்பட முடியும், உயிர்ப்பிக்கப்பட முடியும். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேள, ஆண்டவரே, என் தகுதியை வச்சு என்னால் எனக்கு உயிரடைய முடியாதப்பா. நான் ரொம்ப நல்லவன், ஆனாலும் எனக்கு ஒரு மீட்பு உண்டு, நான் ரொம்ப விரும்பல. ஆண்டவரே, உடைய கிருபையின்படி என்மேல் இறக்கும். அன்றைக்கு அந்த பார்வையற்ற சகோதரன் கத்தினான் அல்லவா, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என்மேல் கிருபையாயிரும். Have mercy upon me. என்மேல் கிருபையாயிரும், என்மேல் கிருபையாயிரும். தாவீதின் குமாரனே, என்மேல் கிருபையாயிரும். டிஎல் மூடி என்கிற மாபெரும் தேவ மனிதர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, தேவனே என்மேல் கிருபையாயிரும், இயேசுவே என்மேல் கிருபையாயிரும். இன்றைக்கு உன் உள்ளத்திலும் உன் உதட்டிலும் ஒரே ஒரு வார்த்தை, இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த குழப்பத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, இந்த கண்ணிலிருந்து
தேவனே என்மேல் கிருபையாயிரும். அவர் உயிர்ப்பிப்பார். உன் வாழ்க்கை உயிரடையும். உன் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். தேவனே உன்னுடைய கரத்தை பிடித்து உன்னை நிலை நிறுத்துவார். நாட்கள் வருகிறது. உன் அழுகையின் பள்ளத்தாக்கை சந்தோஷமாய் மாற்றப்போகிறாய். இன்றைக்கு காலையில் ஆண்டவனோடு பேசுகிறார். என் கிருபையின்படி நான் உன்னை உயிர்ப்பிப்பேன். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள்ளே போவோமா? ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. ஆமென்.